வணக்கம்ப்பா. இன்றைக்கி சமையல் வீடியோ மத்தியானத்துக்கு மேலே போடுறேன். இப்போது எங்கள் தோட்டத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். நேற்று முடக்கத்தாங்கீரை தோட்டத்தில் பறிச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அதை உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறேன். அப்படியே எங்கள் தோட்டத்தையும் கொஞ்சம் சுற்றி காமிக்கிறேன். இன்றைக்கி ரோஸு, எட்வர்ட் ரோஸ் எல்லாம் பூத்துருக்கு. இந்த ரோஸை செடி கீழேயே பாருங்கள், நல்லா கருந்துடைச்சி ஒன்று முளைச்சி வருது. தோட்டத்தில் அந்த விதை விழுந்து கருந்துடைச்சி முளைச்சி வருது. அப்புறம் தோட்டத்தில் மாமரத்துக்கு கீழே வெத்தலை வச்சுருக்கேன். அதோட இந்த ஆடியில் கோடை இல்லையா, மழை இல்லாமல் ஒரு மாதிரி காற்றுக்கு வாடி இருந்தது. இப்போ 2 மழை பெஞ்சதுனால நல்லா தளிர் விட்டு இலை விட ஆரம்பிச்சிருக்கு. பெரிய பெரிய இலைகள் தான். வெத்தலை வந்து பெரிய பெரிய இலைகளாக இருக்கும் பாருங்கள். இது மாமரத்துக்கு கீழே இருக்குது. அந்த மரத்தையும் நீயும் பிடிச்சி அது நல்லா வளர்ந்து வருது. இதுக்கு இடையில மாங்கன்று கூட முளைச்சிருக்கும். அடுத்து கனகாம்பரம் வச்சுருக்கேன். சிவப்பு கனகாம்பரம் வச்சேன், பட்டு போச்சு. அந்த காலங்களில் நாங்கள் விரும்பி வச்ச ஒரு பூ கனகாம்பரம். இப்போ பிள்ளைகள் வைக்க மாட்டேங்கிறாங்க, பிரிக்கிறாங்க அந்த பூ வைக்க சொன்னால். அடுத்து எங்கள் தோட்டத்தில் துளசி தான். எங்கே பார்த்தாலும் துளசியாக இருக்கும். ஒரு 2 துளசி கொண்டு வந்து வச்சேன், கருந்துளசியும் பச்சை துளசியும். அதோடய விதைகள் பட்டு தோட்டம் முழுவதும் இப்போ எங்கள் வீட்டில் துளசி தான். அதை பிடுங்கி போடக்கூடாதுன்னு அதுக்கு தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணிட்டு வர்றேன். பாருங்கள், எங்கேன்னு இல்லை, எங்கே பார்த்தாலும் துளசியாக தான் இருக்கும். அடுத்து குண்டு மல்லி வச்சுருக்கேன். குண்டு மல்லி இப்போ பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பின்னால் இருக்கிறது கற்பூரவல்லி மருந்துக்காகுமேன்னு அதையும் வச்சுருக்கேன். இப்போ நேற்று உங்களுக்கு தோசை போட்டு காமிச்சேன் இல்லையா, முடக்கத்தாங்கீரை, அது எங்கே இருக்குதுன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மல்லிகைப்பூ செடிக்கு அடியிலையும் துளசி செடி தான். இப்போ பாருங்கள், இதுதான் முடக்கத்தாங்கீரை. தென்னை மரத்துக்கு கீழே படர்ந்துருக்கு. இது நம்ம ஒரு செடி தான், ஒரு விதை தான் போட்டேன். 4-5 விதை போட்ட காலமெல்லாம் முளைச்சிட்டே இருக்குது. அதனுடைய விதைகள் கீழே விழுந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம பறிச்சுட்டே இருக்கணும். பறிச்சுட்டே இருந்தால் தான் அடுத்தடுத்து தளிர் வந்துகிட்டே இருக்கும். பறிக்காமல் விட்டோன்னா அது ஒரு மாதிரி வாடி போயிடும். அடுத்து எங்கள் தோட்டத்தில் இருக்கிறது கருவேப்பிலை.